ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளிகளில் அதிகரித்துள்ள மாணவர்களுக்கு எண்ணிக்கை ஏற்ப அரசு காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும். தமிழக அரசுக்கு திமுக தலைவர் விஜயகாந்த் கோரிக்கை விடுத்திருக்காரு. இதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். மேலும் ரெஸ்பான்ஸ் ஷீட் எப்பொழுது வெளியிட போகிறாங்க அதை பற்றியும் நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். தமிழகத்தில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை உடனே நிரப்ப வற்புறுத்தல். ஆசிரியர் காலி பணியிடங்களை தமிழக அரசு உடனடியாக நிரப்ப வேண்டும் என்று தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வற்புறுத்தினார். இது தொடர்பாக அவர் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: அரசு பள்ளிகளில் அதிகரித்துள்ள மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப புதிய காலி பணியிடங்களை அரசு உடனடியாக நிரப்ப வேண்டும். மேலும் 2017-19 ஆண்டுகளில் நடந்த சிறப்பு ஆசிரியர்களான தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களின் சரியான எண்ணிக்கையை வெளியிட வேண்டும். தற்பொழுது தேர்வு எழுதுவதற்கான வயது உச்சவரம்பை 50லிருந்து 58 அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல் ஓய்வு பெறும் வயதை 60லிருந்து 58 குறைக்க வேண்டும் என்ற ஆசிரியர்களின் நீண்ட நாள கோரிக்கையை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் ஆசிரியர் நியமன தேர்வுக்கு மீண்டும் ஒரு நியமன தேர்வு எழுத வேண்டும் என்ற கடந்த ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட அரசாணை 149 நீக்கம் செய்துவிட்டு இது தொடர்பாக திமுக தேர்தல் அறிக்கையில் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்ட்டு தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் அரசுக்கு ஒரு கோரிக்கை விடுத்துள்ளார். இது பார்த்திங்கன்னா என்ன ஆகும் அப்படின்றது இன்னும் கூடிய சீக்கிரம் அரசு எந்த அறிவிப்பு வெளியிட போகிறாங்கன்றதை நம்ம பொறுத்து இருந்து நம்ம பார்க்கலாம். அந்த அரசு ஆணை ஆல்ரெடி டெட் ஆசிரியர்கள் எல்லாமே இதற்கு தான் போராடிட்டு இருந்தாங்க. அவர்களுடைய போராட்டமும் பார்த்திங்கன்னா அப்படியே பாதியிலேயே கைவிடப்பட்டது. அதுவும் சரியான முறையில் அது கருத்தில் கொள்ளப்படல. அமைச்சரும் பார்த்திங்கன்னா அதற்கு விரைவில் எந்தெந்த இதை ஷார்ட் அவுட் பண்ண முடியுமோ அது எல்லாமே சீக்கிரமாக நம்ம ஷார்ட் அவுட் பண்ணிவிட்டு அதற்கு உண்டான அறிவிப்பையும் வெளியிட போகிறதாகவும் சொல்லியிருந்தார். இதுக்கு இப்படியே போயிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா இப்போ அந்தந்த தலைவர்கள் கட்சி தலைவர்கள் எல்லாமே இதையே வற்புறுத்தி பேசிகிட்டே இருக்காங்க. அரசு தான் இதுக்கு என்ன முடிவு எடுக்குன்றதை நம்ம பொறுத்து இருந்து நம்ம பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பியுடைய ரெஸ்பான்ஸ் ஷீட்டு எப்பொழுது வெளியிட போகிறாங்க? ரெஸ்பான்ஸ் ஷீட் மட்டும்தான் வெளியிட போகிறாங்களா? ரெஸ்பான்ஸ் ஷீட்டு டென்டேட்டிவான கீஸு ப்ளஸ் ரிசல்ட்ஸ் எல்லாமே சேர்த்து வெளியிட போகிறாங்களா? இது பார்த்திங்கன்னா நிறைய நபர்கள் கன்ஃபியூஸ் ஆகி கேட்டுட்ருக்கீங்க. ரெஸ்பான்ஸ் ஷீட் கண்டிப்பாக வெளியிட்டுருவாங்க வரும் திங்கட்கிழமை. இன்று இல்லை நாளை கண்டிப்பாக வெளியிட்டுருவாங்க. எந்த விதமான சந்தேகம் இல்லை, மாற்றம் எதுவுமே இல்லை. நாளை மாலைக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஜிடிஆர்பியோடைய ரெஸ்பான்ஸ் ஷீட் கிடச்சிரும். ரெஸ்பான்ஸ் ஷீட் மட்டும் தான் வெளியிடுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் ஷீட்டு கூட டென்டேட்டிவான கீஸு ரிசல்ட் எல்லாமே சேர்த்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வேலை பார்த்திங்கன்னா அடுத்து அப்ஜெக்ஷன். நீங்கள் ஏதாச்சும் ஆன்சர் ரைட்டாக இருக்குது அந்த பட்சத்தில் அவங்க தவறாக கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்டான புக்கை வச்சு நீங்கள் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம். அதை தான் அடுத்து அவங்க ப்ராசஸ் பண்ணுறதா கேள்விப்பட்டிருக்கோம். இந்த மாதிரி தான் டிஆர்பி வட்டாரங்கள் எல்லாமே சில தரப்புகள் இந்த மாதிரி நியூஸ் வந்துட்டுருக்கு. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நாளைக்கு எல்லா டீட்டெயிலுமே நமக்கு கிளியராக கிடைச்சிரும். நண்பர்களே, டிஆர்பி சம்மந்தமான செய்திகளை உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் வேறொரு செய்தியோடு சந்திக்கிறேன். நன்றி நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.